கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் வந்து ஃபாலோ பண்ணப்படும் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஒன்று வந்து ஆக்ட் அந்த செக்ஷன்ஸ் என்ன சொல்லுதுங்கிறது விஷயம். இப்போ கிரிமினல் லாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போல ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் ஓகே முன்னாடி அந்த மாதிரி போகும்போது அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகிற ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது பிரசிடென்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இதே மாதிரி நேச்சர் ஆஃப் வழக்கில் ஓகே முன்னாடி என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு மேற்கோளிட்டு காட்டி ஜட்மெண்ட் கொடுக்குறது. பாலியல் ரீதி வேணாங்கிறாங்க, திருமண மோசடிங்கிறாங்க. திருமண மோசடியாக இருந்தாலும் அதில் பாலியல் ரீதியான விஷயங்கள் இன்க்ளூட் ஆனதாக தானே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே அப்படி இருக்கும்போது இங்கே என்ன அப்படின்னா ஒரு முன்னாடி பெட்டிஷன் போடுறாரு. 2011 போடப்பட்ட இந்த விஷயம் இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் போடுறாரு. 14 வருடங்கள் கழித்து போடுறதின் பெயரில் இந்த கேஸ் வந்துட்டு February 17 ஹியரிங்க்கு வருது. அவங்களே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, நான் எங்க அவங்ககிட்ட பணம் வாங்குறதுன்ற ஒரு விஷயத்தை இவர் மறுப்பாக தெரிவிச்சிருப்பார். பட் இந்த செக்ஷன் எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சினிமாவில் நடித்து சம்பாதிச்சு சேர்த்து வச்ச 60 லட்சம் ரூபாயும் இவர் வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் இல்லை. இது போட்டப்போ ஐபிசி ரேப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் ரேப்பை வந்து கன்க்ளூட் பண்ணோம். தட் இஸ் ஒரு தின் லைன் தான், இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அப்படியா இப்படியா அப்படிங்கிறத வந்துட்டு வித் கன்சென்ட் ஆர் வித்தவுட் கன்சென்ட் அவ்வளோதான். ஒரு பொண்ணோட விருப்பத்தோடு தொட்டிங்களா தொடலியா அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த இடத்துல. ஓகே விருப்பத்தோட தொட்டதையும் நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு தொட்டிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அது பிஎன்எஸ்ல எப்படி வந்து இன்னும் வந்து எலாபரேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பனிஷ்மெண்ட் 1 year to 5 year ஆர் வித் ஃபைன் அந்த ரெண்டுமே இருக்கலாம். ஃபைனலாக போட்டிருக்க ஒரு செக்ஷன் என்னங்க அப்படின்னா செக்ஷன் 506 clause 1 ஆஃப் ஐபிசி கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது த்ரெட்டன் பண்ணுறது ஒருத்தவங்களை. ஏன்னா இங்கே ஒரு ஃபேக்டர் சொல்லப்பட்டது, அவங்கள த்ரெட்டன் பண்ணி கூட கேஸை வந்து விட்ரா பண்ண வச்சிருக்கலாம்ன்ற ஒரு சஸ்பெக்டும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் போடப்பட்டிருக்கு. இந்த செக்ஷனுக்கு வந்து 2 years ஆர் ஃபைன் ஆர் போன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த கேஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 14 வருஷமாக நீண்டுகிட்டே இருக்குது. அண்ட் விஜயலட்சுமி அவர்களும் ஒவ்வொரு வாட்டி தூண்டி விடப்பட்டு தான் இந்த கேஸை மேலே மேலே கலர்றாங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு தரப்பு இல்லை, சீமான் அவர்கள் மிரட்டி தான் அவங்கள கேஸே போடக்கூடாதுன்னு வலுக்கட்டாயமாக வச்சுருந்தாரு. ஆனால் இவங்க அதையும் மீறி கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சு? இந்த 14 வருஷமாக விசாரணைகள் என்னென்ன நடவடிக்கைகள் அடிப்படையில் நகர்ந்து வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும்? திரும்ப தூசி தட்டி எடுத்ததே சீமான் தரப்பு தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திரும்ப வந்து கட்சி ரீதியா கட்சி வந்து இதை தூண்டி விடுறாங்க. ஏன்னா நம்ம லா பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம போகலாம் என்ன விஷயம். ஓகே கட்சி ரீதியா கட்சி வந்து தூண்டி விடப்பட்டதான் அவங்களை ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது என்னன்னா இங்க ஒரே ஒரு விஷயம் தான், நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா. ஓகே இது இப்போ வந்து அவர் சொல்ற மாதிரி வந்துட்டு போலீஸ் சிஸ்டமோ கோர்ட் சிஸ்டமோ நம்மளால நிறைய பார்க்க முடியுது. போலீஸ் சிஸ்டம் வந்து சில ஆளுங்கட்சிகள் அதாவது இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதையும் நம்மளால சில கேசஸ்ல பார்க்க முடியுது. ஓகே அந்த மாதிரி அவங்க நடந்தாலும் அந்த தட்டி கேட்பதற்காக தான் கோர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஓகே கோர்ட்டு கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு கோர்ட்டும் வந்து கட்சிக்காக வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அது அக்செப்டபிள் ஃபேக்டர் கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை ஏன் பிரசன்ட் பீரியட்ல உள்ள போய் உட்காந்துட்டு வரணும்? ஏன் சிஎம்ஆ இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ணப்படணும்? இல்லங்க இவங்களை விட்டுலாங்க, நம்ம வந்து ஐயோ இவங்களை பகச்சுக்கிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல கோர்ட் நினைச்சிருக்கலாம்ல. பட் நினைக்கலையா அந்த இடத்துல. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் வந்து ஃபாலோ பண்ணப்படும் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஒன்று வந்து ஆக்ட் அந்த செக்ஷன்ஸ் என்ன சொல்லுதுங்கிறது விஷயம். இப்போ கிரிமினல் லாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போல ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் ஓகே முன்னாடி அந்த மாதிரி போகும்போது அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகிற ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது பிரசிடென்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இதே மாதிரி நேச்சர் ஆஃப் வழக்கில் ஓகே முன்னாடி என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு மேற்கோளிட்டு காட்டி ஜட்மெண்ட் கொடுக்குறது. அதாவது பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. லோவர் கோர்ட்டாக இருந்தால் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதே மாதிரி இதே சம்பந்தமான வழக்குகள் முன்னாடி இது மாதிரி டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் பெயரில் நாங்கள் இந்த ஜட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற டிகிரி கொடுக்குறோன்ற மாதிரி வரும். இன்னொன்று ஒரு ஜட்மெண்ட் எழுதும் போது வந்து ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. 2 தரப்புலையும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, லா என்ன சொல்லுது, பிரசிடென்ட் என்ன சொல்லுது, இதெல்லாம் சேர்ந்து தான் கன்க்ளூட் பண்ணி டெரிவேட்டிவாக வர்றது தான் ஆர்டர் காப்பி நமக்கு. ஓகே ஸோ இதுதான் விஷயம். ஓகே இது ஏன் நான் வந்துட்டு இவ்வளோ இந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன் அப்படின்னா அரசியல் ரீதியாக அந்த ப்ரெஷர் கோர்ட்டுக்கு போகாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஒன்ஸ் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகல நமக்கு அப்பீல் இருக்கு. ஓகே இப்போ இந்த விஷயத்துல அண்ட் அரசியல் ரீதியாக போனாலும் கூட வழக்கு இருக்கிறதுனால தானே அதை எடுக்கிறாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்போ அதுதான் இப்போ இதிலே போகும்போது ஒரு வேலை கோர்ட்டுக்கு வந்து இதில் பிரைமா ஃபேஸ் இல்லை அப்படின்னா இவர் போட்ட பெட்டிஷனை இது பண்ணிட்டு எஃப்ஐஆர் வாஷ் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் வந்துட்டு சீமான் அவர்கள் பெட்டிஷனை இங்கே டிஸ்மிஸ் பண்ணணும்?
அதுதானே. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா பிப்ரவரி 17 முன்னாடி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்னன்னா 2011 நான் சொன்ன மாதிரி முதல் வழக்கு வந்து இவர் மேல வந்து அது எப்படி வேணா வச்சுக்கலாம். பாலியல் ரீதியான வழக்கு வச்சுக்கலாம், திருமண மோசடி என்ன வேணா நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம், நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க பாலியல் ரீதி வேணாங்கிறாங்க, திருமண மோசடிங்கிறாங்க. திருமண மோசடியா இருந்தாலும் அதுல பாலியல் ரீதியான விஷயங்கள் இன்க்ளூட் ஆனதா தானே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க என்ன அப்படின்னா ஒரு முன்னாடி பெட்டிஷன் போடுறாரு. 2011 போடப்பட்ட இந்த விஷயம், இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் போடுறாரு. 14 வருடங்கள் கழித்து போடுறதின் பெயரில் இந்த கேஸ் வந்துட்டு பிப்ரவரி 17 ஹியரிங்க்கு வருது. ஜஸ்டிஸ் இளந்தெரியன் அவர் முன்னாடி ஹியரிங்க்கு வருது. ஓகே, முதல்ல என்ன செக்ஷன்ஸ் போட்டாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இதில் போடும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு ஒரு 5 ஒரு எஃப்ஐஆர் இது போட்டிருக்கு. சார், 5 ஐபிசி செக்ஷன் போட்டிருக்காங்க. முன்னாடி இந்தியன் பீனல் கோட் இல்லையா போட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஒரு செக்ஷனை சொல்லிட்டு நம்ம ரிலேட் பண்ணும்போது ஏன் இந்த செக்ஷன் நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பார்க்கும்போது செக்ஷன் இங்கே 417 சீட்டிங் வித் த இன்டென்ஷன் டு டிசீவ், அதாவது ஒருத்தவங்களை ஏமாத்துறனோ கூட ஒரு ஒரு தாட்டோட ஒரு இன்டென்ஷனோட அவங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம். இதுக்கு வந்து 1 year ஆர் ஃபைன் ஆர் போத். ரெண்டாவது நமக்கு எல்லாமே காமனாக தெரிஞ்ச செக்ஷன் ரெண்டாவது வந்து நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச செக்ஷன் 420 ஆஃப் ஐபிசி சீட்டிங். ஓகே, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக சீட் பண்ணுறது. ஓகே, இதுக்கு வந்து இங்கே பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 7 years ஆர் ஃபைன் ஆர் போத். ஐ மீன் வித் ஃபைன். ஓகே, இல்லை ரெண்டுமே இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இந்த செக்ஷன் ஏன் போடப்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புகார் இருக்குன்னு அவர் கூட சொல்லியிருப்பாரு. அவங்களே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க, நான் எங்க அவங்க கிட்ட பணம் வாங்குறதுன்ற ஒரு விஷயத்தை இவர் மறுப்பா தெரிவிச்சிருப்பாரு. பட் இந்த செக்ஷன் எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு 60 லட்சம் ரூபாயும் இவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் இதுல இருக்கு. ஓகே, அதற்காக போடப்பட்ட செக்ஷன்ஸ் தான் இதுவா பார்க்கப்படுது. ஓகே, இன்னொன்று செக்ஷன் 376 ஆஃப் ரேப். ஓகே, ஏன்னா இப்போ இதில் ஐபிசி பிஎன்எஸ் நான் 2 எடுத்துக்கிறேன். இது போட்டப்ப ஐபிசி ரேப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் ரேப்பை வந்து கன்க்ளூட் பண்ணும். தட் இஸ் ஒரு தின் லைன் தான், அந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அப்படியா இப்படியா அப்படிங்கிறத வந்துட்டு வித் கன்சென்ட் ஆர் வித்தவுட் கன்சென்ட், அவ்வளோதான். ஒரு பொண்ணோட விருப்பத்தோட தொட்டிங்களா தொடலியா அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த இடத்துல. ஓகே, விருப்பத்தோட தொட்டதையும் நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு தொட்டிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அது பிஎன்எஸ்ல எப்படி வந்து இன்னும் வந்து எலாபரேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஓகே, இன் தி ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வித் இன்டென்ஷன் டு டிசீவ், ஏமாத்தும் நோக்கோட ஒரு ப்ராமிஸ் கொடுத்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்ப வச்சு அவங்க வந்து செக்ஷுவல் விஷயத்தில் ஈடுபட்டுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது. ஓகே, அது வந்துட்டு என்னவா இருக்கலாம், ஒன்று ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நீடாக இருக்கலாம். நீ வந்து என் கூட செக்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறேன், உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், உனக்கு நான் வேற ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அது வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கலாம். ஓகே, இல்லைனா ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணி ஒரு இன்டர்கோர்ஸாகவும் அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, இப்படி வந்து இப்போ எலாபரேட்டிவாக வந்திருக்கு பிஎன்எஸ். ஓகே, முன்னாடி நம்ம ஐபிசி அப்படின்னு நம்ம வரும்போது பார்த்தோன்னா வித் கன்சென்ட் ஆர் வித்வுட் கன்சென்ட், இதுதான் விஷயம். அப்படியே அந்த கன்சென்ட் வாங்கப்பட்டிருந்தாலும் என்ன சொல்லி வாங்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னும் போது இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம அதில் தான் ரெஜிஸ்டர் ஆகிறத பார்க்குறோம். ஏன்னா ஒரு பெண்ணே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஃப்ரெண்டுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கனெக்ட்னால ஏமாற்றப்பட்டிருப்பா. தட் எஸ்பெஷலி when it comes to செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் நம்ம நிறைய கேசஸ் ரீசெண்டாக பார்க்குறோம். ஏன் இந்த போக்சோலே எடுத்துக்கலாம். இந்த பெரம்பூர் இன்சிடென்ட் 3 பெண்கள் பள்ளி மாணவிகள் நம்பி போனது காதல் ஆசை வலைன்ற ஒரு விஷயம் தானே இருக்கு. இங்கே வந்துட்டு ஒன்று வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரெண்டாவது லவ்வராக இருக்கலாம். லவ் அப்படின்னும் போது ஆப்வியஸாக அந்த ஒரு விஷயம் பெண்கள் மேலேயும் இங்கே தவறு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் அது கல்யாணன்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆன லைஃபே மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் போகிற லைஃபே ஈஸியாக கோர்ட்டுக்கு வந்துடுது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தாலி மோதிரம் மாத்திரம் தான் ஒரு செக்யூரிட்டியாக நினச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி அந்த இடத்துல உடைக்கப்படுதில்லை. விச் மீன்ஸ் செக்ஸ் லைஃப்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி அதுவே இங்கே இல்லைன்னு ஆகுது இல்லை. அடுத்தது நான் சொன்ன மாதிரி லவ்ன்ற ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்டை நம்பி தான் இங்கே நடக்குது. இல்லைனா தெரியாத நபர்களால், அறிமுகம் இல்லாத நபர்களால் வந்துட்டு இங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சொந்த குடும்பத்தில் இருக்க அப்பா, மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பியே பண்ணும்போது ஓகே, ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு ரோட்ல போகிற யாரையோ நம்பி போய் ஏமாந்தான் இது வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆனதே கிடையாது. ஓகே, யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கனெக்டை நம்பி தான் அங்கே போன மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே இந்த செக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு செக்ஷன் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ். ஓகே, ஒருத்தவங்களை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அசால்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து தொடர்ந்து அசால்ட் பண்ணி விமன் அப்படிங்கிற நான் சொன்னேன் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன், அந்த விமன் அப்படிங்கிற அடையாளத்தை இது பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இங்கே வந்து பனிஷ்மெண்ட் 1 year to 5 year ஆர் ஐ மீன் வித் ஃபைன் அந்த ரெண்டுமே இருக்கலாம். ஃபைனலாக போட்டிருக்க ஒரு செக்ஷன் என்னங்க அப்படின்னா செக்ஷன் 506 clause 1 ஆஃப் ஐபிசி கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது த்ரெட்டன் பண்ணுறது ஒருத்தவங்களை. ஏன்னா இங்கே ஒரு ஃபேக்டர் சொல்லப்பட்டது, அவங்கள த்ரெட்டன் பண்ணி கூட கேஸை வந்து விட்ரா பண்ண வச்சிருக்கலாம்ன்ற ஒரு சஸ்பெக்டும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் போடப்பட்டிருக்கு. இந்த செக்ஷனுக்கு வந்து 2 years ஆர் ஃபைன் ஆர் போத்.
இதுதான் போடப்பட்ட செக்ஷன். ஐ திங்க் இப்போ செக்ஷனோட வெலாசிட்டி நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதனால தான் இது இவ்வளோ தீவிரம் எடுத்ததுக்கான விஷயம். ஓகே, சீமான் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, இதை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு போகிறாங்க ஹைகோர்ட்டை. நான் இது எந்த பீரியட்ல? இப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். ஓகே, இதில் தான் இது தூசி தட்டி எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா, இவங்க போகிறாங்க இந்த இடத்துல போகும்போது, அங்கே போகும்போது ஜட்ஜ் வந்து 2 தரப்பு வாதங்களையும் கேட்குறாரு. ஓகே, சீமான் தரப்பில் சொல்லப்படுறது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒருமித்த உறவு தப்பல்ல, ஒருமித்த லைக் செக்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதனால தான் நமக்கு இங்கே லிவ்னே வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க. மேரேஜ் மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து லீகல் பவுண்டு கிடையாது. இங்கே வந்து லீகலி பவுண்டு. ஓகே, இங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மேரேஜ்ன்னு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் டிவோர்ஸ் போக முடியும், மெயின்டெனன்ஸ் போக முடியும், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், ரீயூனியன் பெட்டிஷன், திரும்ப நீங்கள் கூட வந்து வாழுன்னு சொல்ல முடியும், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மெண்ட் எல்லாமே அந்த இடத்துல போகும். பட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் மட்டும் இப்போ பண்ணலாம், என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணலாம். ஓகே ஓகே, ஏன்னா அது வந்து அகெயின் நம்ம வரும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மேலே இருக்கும், மற்ற லாஸ் எல்லாம் கீழே தான். அதாவது மதர் லா ஆஃப் த லேண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஆர்டிகல் 14, 19, 21 ட்ரையாங்கல்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு வந்து ரைட் டு லைஃப், ரைட் டு பிரைவசி எல்லாமே இருக்கும்போது ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை யாருக்குமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் சில கைட்லைன்ஸஸ், கேசஸ் எல்லாமே பிரசிடென்ட்டாக கொண்டு வரப்பட்டு தான் எஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் வேலிட், ரைட் டு லைஃப், அது அவங்கவுங்க லைஃபை சூஸ் பண்ணுறது அவங்கவுங்க விஷயம். பட் அட் த சேம் டைம் எந்த பெண்ணும் வன்கொடுமை செய்யப்படக்கூடாதுன்றதுக்காக தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணலான்னு வந்தது. பட் லிவனில் போயிட்டு எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடு, என் கூட திரும்ப சேர்ந்து வந்து வாழ, எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்க முடியாது. பட் குழந்தைங்க 2 பேருமே ஈக்குவல் தான். ஏன்னா முன்னாடி நமக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, இப்போ கிடையாது. குழந்தைங்களா பிறந்துட்டாலே அவங்க லெஜிட்டிமேட் தாங்க. அது என்னது அவுட் ஆஃப் மேரேஜ், அவுட் ஆஃப் வேற உறவுலாம் இங்கே கிடையாது. ஸோ இந்த குழந்தைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ இந்த குழந்தைக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லா விதமான ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும் போது வந்துட்டு இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருமித்த உறவு வந்து தப்பு இல்லை, விச் மீன்ஸ் இட் இஸ் அ லீகலி ஒன் அப்படின்றாங்க. கான்செக்சுவல் செக்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்பில் கொண்டு வராங்க. விஜயலட்சுமி தரப்பில் இன்னொன்று அதை சொல்லிட்டு அவங்க இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவங்க நிறைய வாட்டி வந்து இந்த இடத்துல இது போட்டிருக்காங்க, வீடியோஸ் போட்டிருக்காங்க, விட்ரா பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இது ஃபேக்கான ஒரு விஷயம், கொடுத்த விஷயமே கம்ப்ளைண்ட்டே ஃபஸ்ட்டு ஃபேக்கான விஷயம் மாதிரி கான்செக்சுவல் பேஸில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, விச் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. பட் ஆனால் விஜயலட்சுமி தரப்பில் வரும்போது, அரசு தரப்பில் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2011 இருக்கு இல்லையா, 2011 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 2012 ஆகஸ்ட்டில் விட்ரா பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது இல்லையா, அந்த விட்ரா பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்ட லெட்டர் வந்து காவல் ஆய்வாளருக்கு போயே சேரலை அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, முதல் விஷயம். ரெண்டாவது 2023 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதன் பேரில் அவங்க வந்து வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, இன்வெஸ்டிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான். ஸோ எந்த இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ விச் மீன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்க கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த இடத்துல நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயம் அவர் சொன்ன கரெக்டான ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல லைன் ஆஃப் இது நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். என்னன்னா, ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது ஓகே, என்ன 2 தரப்பு சொன்னது, இன்னும் சில எவிடன்சஸ் எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சீமான் மீது நடிகைக்கு எந்த காதலும் இல்லை. விச் மீன்ஸ் கான்செக்சுவல் செக்ஸ் எப்போ ஏற்படும், 2 பேரும் வந்து கன்சென்ட் கொடுக்குற செக்ஸ் எப்போ ஏற்படும், தேர்ட் பர்சனை நம்பி ஏற்படாதுல்ல. ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, ஃப்ரெண்டாக இருக்கணும், லவராக இருக்கணும், ஹஸ்பண்டாக இருக்கணும், ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எந்தவித காதலும் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை தொடர்பாகவே அணுகியதாக அவர் குறிப்பிட்டார் அவங்க சைடு. ஓகேவா, இங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு அவங்க குடும்ப பிரச்சனை, தங்கச்சி லைஃப்ல பிரச்சனை, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை ப்ளஸ் வந்துட்டு ஒன்று குடும்ப பிரச்சனை, ரெண்டாவது அவங்க 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறதுனால திரைத்துறை சம்பந்தமாக பேச போகும்போது தான் சீமான் அவர்கள் இந்த மாதிரி என்கிட்ட ஆசை வார்த்தை கூறி எனக்கு கல்யாணம் படிப்பதாக சொல்லி இந்த மாதிரி செக்ஸில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது 6லேருந்து 7 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருந்துட்டு இருக்கு. ஓகே, அதுவும் சீமான் அவர்கள் வந்து நேற்று வன்மையாக மறுத்திருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2018-20 பீரியட் வரைக்கும் நான் ஃபுல்லாக ஜெயிலில் தானேங்க இருந்தேன். ஓகே, அதாவது கட்சி சார்ந்த இதில் வந்து கேசஸில் இருந்தாலும் ஜெயிலில் தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை வாட்டி கருக்கலைப்பு வந்து நடந்திருக்க முடியும். அவர் தரப்பு லாஜிக்கலான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இவங்க தரப்பை வைப்பாங்க, இவங்க தரப்பை வைப்பாங்க. எல்லாமே நமக்கு இவங்க சைடு இன்வெஸ்டிகேஷன், இவங்க சைடு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வச்சு ஃபைனல் சார்ஜ் ஷீட் வரும்போது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ட்ரையலில் தான் அது வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ரெண்டாவது இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரைமா ஃபேஸே அப்படின்னா எந்த ஒரு கேஸுமே பிரைமா ஃபேஸே வேணும்.
ஒரு கேஸ் அட்மிட் பண்றதுக்கோ ஒரு கேஸை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கோ அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கும் ஒரு பிரைமா ஃபேஸே வேணும். இப்போ ஜஸ்ட் லைக் தட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே யாருமே ஆக்ஷன் எடுத்துட போறது இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு ப்ரிலிமினரி எவிடன்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகேவா, அது அவங்க மேபி சில பேர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஃபைனலாக ட்ரையலில் தான் நம்ம அதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருக்கப்போ இல்லை போலீஸ்க்கு அந்த இடத்துல தெரியும் பட்சத்தில் அவங்க போடாமையும் தடுத்துடலாம், எஃப்ஐஆர் போடாமலும். ஓகே, ஸோ எந்த வித பிரைமா ஃபேஸையும் சீமானிடம் இல்லைன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ விச் மீன்ஸ் இவங்க சைடு அவர் வந்து இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, எஃப்ஐஆர் ஐ மீன் சாரி இந்த பெட்டிஷனை வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா, குவாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வித பிரைமா ஃபேஸையும் கிடையாது. அதனால அவரோட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி 12 வாரத்திற்குள் விசாரிச்சு 15 சாட்சியங்கள் விசாரிக்கிறாங்க இந்த கேஸ்ல அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. 12 வாரங்கள் 15 சாட்சியங்கள், இதுதான் நமக்கு வந்து டேக். 12 வாரத்துக்குள் விசாரிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் தட் இஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, இதுதான் விஷயமா இருக்கு. ஒண்ணு, இதற்கு வந்து சீமான் தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இது இறுதி அல்ல, நாங்க வந்து அதை இன்னும் நாங்க மேல போவோம் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதன் பேரில் அவங்க வந்து அப்பீல் போயிருக்காங்க. ஒண்ணு, இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க நீங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கும் நம்ம லா படியே போனோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. ஓகே, போன வருடம் வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா பாலியல் பலாத்காரம் வழக்குல வந்துட்டு முன்னாடி நடந்த பிரசிடென்ட் கேஸ்ல பாலியல் பலாத்காரம் வழக்குல வந்து என்னாச்சு அப்படின்னா, இல்ல நாங்க 2 பேரும் ஒருமித்தமா போயிடுறோம், அதாவது சமரசமா நாங்க போறோம், சம்பந்தப்பட்ட 2 பேரும். ஓகே, விக்டிமும் அக்யூஸ்டும், அந்த பையன் பொண்ணு, நாங்க வந்து சமரசமா போறோம், அதனால இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன இஷ்யூ கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு குழந்தைக்கு அகெயின்ஸ்டான இஷ்யூவோ இல்லை ஒரு தீவிரவாத செயலோ விச் இஸ் பெரிய கிரைம். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் கொள்ளை அந்த மாதிரி பெரிய பெரிய கிரைம்ஸு, ஒரு விமனுக்கு அகெயின்ஸ்டான கிரைம், இவங்க விமன் குழந்தை எல்லாமே வல்னரபிள் குரூப்ல தான் இன்னுமே இருக்காங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டான கிரைம் எல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் அ பர்சனை தாண்டி இட் இஸ் அகெயின்ஸ்ட் அ சொசைட்டி, அட் லார்ஜ் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இல்லையா. அதனால நீங்க என்னதான் வந்துட்டு அந்த இடத்துல ஒருமித்தமா போனாலுமே வந்துட்டு இதன் பேரில் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க சொன்னாங்க. ஓகே, அதை ஃபாலோ பண்ணி தான், அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஹைகோர்ட் இதையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க இதுல ஃபைனலா, நீங்க கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணியாச்சுன்னு உங்க பாயிண்ட்ல ஒன்று சொல்றீங்க. பட் ஆனா அதற்கு இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவர் புகாரை வாபஸ் வாங்கி விட்டாலும் ஓகே உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் புலனாய்வை தொடர்ந்து நடத்தலாம். ஓகே, விச் மீன்ஸ் அ கிரிமினல் நேச்சர், கிரேவ் அஃபென்ஸ். பாலியல் ரீதியான ரசி, அது வந்து செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபைனலி டு த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரேப் கூட இந்த இடத்துல இருக்கலாம். என்ன இருந்தாலும் இது வந்து கிரேவ் அஃபென்ஸ். ஓகே, அப்படி இருக்கும் போது இதை எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாதுன்றது தான் இங்கே விஷயமா இருக்கு. ஓகே, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை மேற்கொள்ளிட்டு காட்டி தான் ஹைகோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அப்படியே இவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்கன்னு தெரியல. ஒன்று, ரெண்டாவது, இவங்க எடுத்த யுக்தியே ஒரு வேளை தப்பா அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நம்ம பெருசாக பாசிட்டிவாக எதிர்பார்க்க முடியாது. இதுதான் விஷயம் அப்படின்னா, ஏன்னா இங்கே ஒரு விஷயம், ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் 2 வருஷம் அதிகபட்சம் 3 வருஷம் போனால் அதுவே என்ன பண்ணலாம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் அதன் மீது யாருமே வரல, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதுவே இயற்கை மரணம் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் நேச்சுரல் டெத் ஆஃப் எஃப்ஐஆர். ஓகே, ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அதன் மீது இல்லைல்ல, அப்படி கூட அவங்க அதை விட்டுருக்கலாம். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம், டைரக்டா ட்ரையல் கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ இதுவே அவங்க இதை சொல்லிட்டாங்கல்ல, இதை சுப்ரீம் கோர்ட்டை போய் அவங்க நாடாம ஒருவேளை பண்ணாம என்ன பண்ணிருக்கலாம், ட்ரையல் கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாம். சி எவிடன்சஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு இல்லையா, அப்போ ட்ரையல் இது பண்ணி ஸ்பீடி டிஸ்போசல் போயிருக்கலாம். இந்த மாதிரி டிலே ஆகிட்டே போதுங்க, ஸ்பீடி டிஸ்போசல் கான்செப்ட் நமக்கு இருக்கு, போட்டு வழக்கை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க, ஆல்ரெடி 14 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்பீடி டிஸ்போசல் போயிருக்கலாம். போயிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரையலில் நமக்கு தெரியும் எவிடன்சஸ் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் வந்துட்டு இது சாட்சியங்கள் விசாரிக்கப்படும், ஆர்கியூமெண்ட் கிராஸ், அப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து ஜட்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ட்ரையல் போகும்போது 2 ஸ்டாண்ட் இங்கே எடுத்துருக்கலாம். ஒன்று வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட், ரெண்டாவது விக்டிம் சர்க்கம்ஸ்டன்சஸ் எடுத்துருக்கலாம். என்னன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னா, சி அது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் டில் அவங்க ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்க இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ப்ரிசம்ஷன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இங்கே இவருக்கு இப்போ சொன்னார் இல்லையா, நான் இதை மறுக்கிறேன், இந்த விஷயம்லாம் இவர் கேள்வியாக கேட்குறாரு இல்லையா, இதையே ஒரு ட்ரையலில் போய் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டாக எடுத்துருக்கு. ஓகே, அவங்களே கஷ்டப்படுறாங்க, நான் எங்கெங்க பணம் வாங்கினேன்னு சொல்றாரு இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க சொல்றாரு இல்லையா, அவங்க வந்து என் கூட இருந்தாங்கல்ல. ஓகே, சோ இந்த லாஜிக்கான क्वेश्चंस எல்லாமே அவர் தரப்பு இருக்க நியாயத்தை ட்ரையல்ல ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பெனிஃபிட் ஆஃப் டவுட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விக்டிம் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு ஒன்னு இருக்கு, எந்த சூழ்நிலையில் இந்த தவறு நடந்ததுன்னு ஒன்னு இருக்கு. ஓகே, ஏன்னா ஜெனரலாவே ஒரு விஷயம், ஒரு ஆக்ட் நடக்குதுன்னா 3 விஷயத்துக்கு நடக்கும். ஒன்னு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நடக்கும். இப்போ நம்ம இருக்கோம், யாராவது நம்மள தாக்க வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்துட்டு தாக்குவாங்க, அது தப்பிக்கிறதுக்காக. பட் அதுவும் மினிமல் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா அவன் என்ன நாளைக்கு போயிட்டு அதை வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியாது. என்ன அப்படின்னா வந்துட்டு இல்லைங்க என்னை வந்து தாக்க வந்தனால அவனை கொண்டுட்டேன்றதுலாம் கிடையாது. என்ன லெவல் ஆஃப் தாக்கல் வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. சிம்பிளி வந்து அந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்னு முடிச்சிட முடியாது. ரெண்டாவது அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன்.
என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இப்போ இருக்கோம் 2 பேரும் இருக்கோம் அப்படின்னா கீப் ஆன் வந்துட்டு நீ வந்து கத்தி எடுத்து குத்துனாலும் இதுதானா கிடையாது அந்த இடத்துல. ஓகே, ப்ரொவோக் பண்ணி அடிக்க வைக்கிறது, ஆக்சுவலி அசிங்கமாக பேசுறது, தவறாக பேசுறது, அதனால நான் இதை தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 3வது ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூட் ஆகுது. ஒரு கிரைம் செய்யும் போது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக அந்த ஆக்ட் செய்யறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் பனிஷ்மெண்ட்ஸ் மாறுபடுது. ஓகே, இப்போ ரேப்பே நம்ம போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போகும்போது சில கேசஸ்க்கு ஏன் வந்து 20 வருஷம் வருது, சில கேசஸ்க்கு வந்து ஏன் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வருது, சிலதுக்கு ஏன் டெத் பெனால்ட்டி வருது. ஸோ இதுதான் இந்த வெலாசிட்டி ஆஃப் கிரைம்ன்றது இந்த ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூஷன் வச்சு தான், ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு தான் நமக்கு வரும். ஏன்னா இந்த ஷாரன் ராஜ் கிரீஷ்மா கேஸ்ல நம்ம பார்த்துட்டோம்னா, ஏன்னா ரிலேட்டபிளாக சொல்கிறேன், அவங்களுக்கு லோவர் கோர்ட்டில் வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் அவங்க அப்பீல் போய் அப்பீல் அக்செப்ட் பண்ணப்பட்டாச்சு. மேபி அதில் ரிவர்ஸ் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறத வந்துட்டு அட்மிட் பண்ணுன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால தானே கோர்ட் அங்கே அட்மிட் பண்ணாங்க, இல்லை அப்பீலுக்கே அட்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. இது வந்து நியாயமான கனோட்டேஷன் இந்த இடத்துல கிடையாது. ஓகே, மேபி அங்கேயும் திரும்ப அது வந்து இல்லைங்க டெத் பெனால்ட்டினும் சொல்லப்படலாம். ஓகே, அதே மாதிரி தான் இவங்க இந்த இடத்துல விக்டிம் சர்க்கம்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2 விஷயம் அவங்க இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு தவறு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜி கேஸ்லையும் நடந்தது. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா எஃப்ஐஆருக்கு வாஷன் தான் அந்த இடத்துல போனார். போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் கைண்ட் ஆஃப் லைக் அக்செப்டபிள் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த இடத்துல. என்னன்னா நான் பணம் வாங்கினது உண்மை தான், எல்லாருக்கும் பணம் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு. அங்கேயும் கோர்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பணம் வாங்கி நீங்கள் திரும்ப கொடுத்து நீங்கள் வந்து நியாயமாக காமிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு பணம் வாங்கின இன்டென்ஷனே தப்பு தானே. அதற்காக தான் இந்த கேஸ் நடந்தது இந்த இடத்துல. 1. 2வது போலீஸாரை தாக்கியதற்காக நம்ம இந்த கருணாநிதி முரசொலி மாறன் விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி என்னன்னா நைட்டை வந்து அவங்களை அப்படியே தூக்கிட்டு போன ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அங்கே வந்து முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், அப்போ அவர் வந்து போலீஸாரை தாக்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் எவ்வளோ பெரிய லைக் பர்சன்ஸாக இருந்தாலும் என்கொயரிக்குன்னு வரப்போ கோஆப்ரேட் பண்ணணும், போலீஸாரை தாக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல இவங்க எதுவுமே கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி நமக்கு தெரியல. சரி, நம்ம இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் மைனஸும் பேசணும், இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் மைனஸும் பேசணும். ஏன்னா நம்ம லா வச்சு பேசிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, அப்படி இருக்கும் போது விஷயம். ஸோ ஒரு வேலை இவங்க வந்து இதை ட்ரையலில் செஞ்சுருந்தாங்க, டைரெக்டாக போயிருந்தாங்க அப்படின்னா இது வேற மாதிரி எடுத்துருக்கலாம் டர்ன். ஓகேவா? இன்னொன்று நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா அரசியல் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம், அது இருக்கட்டும். அது வந்து மேபி அவங்க ஏற்றி விட்டு பண்ணுற விஷயம், அதெல்லாம் மேபி ஓகே, அது சொல்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி. பட் இது வந்து கோர்ட்டு சொன்னதின் பேரில் தானே இவங்க விசாரிக்கிறாங்க. 12 வாரத்துக்குள் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் சொன்னதின் பேரில் தானே இங்கே விசாரிக்கிறாங்க இவங்க. இன்னொன்று இங்கே என்ன அப்படின்னா, சம்மன் வந்து ஒரு வேலை இப்போ போலீஸாரும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கோர்ட்டின் உத்தரவின் பேரில் தான் சம்மனை ஒட்ட வந்திருக்காங்க. இப்போ சம்மனை ஒட்ட விடாம அவங்க இடையூறு பண்ணலையே, ஒட்டிட்டு போயிட்டாங்கல்ல. அப்படியே இடையூறு பண்ணியிருந்தாலும் போலீஸாருக்கு அவர்களை அடிப்பதற்கு எந்த ஒரு ரைட்ஸும் இங்கே கிடையாது. அவங்க அகைன் கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும், விச் மீன்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நீங்கள் சொன்ன ஒரு உத்தரவை எங்களை பண்ண விடலங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஏன்னா இந்த 12 வாரத்துக்குள் விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலன்னா போலீஸ் அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, ஸோ கோர்ட்டின் படி பார்த்தோன்னா திங்ஸ் ஆர் வெரி கிளியர். இதுதான் அப்படிங்கிற விஷயம். இது அரசியல் ரீதியாக அவங்களுக்குள்ள பார்க்கறதுனால தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் தூக்கி இது மேலே போடுறதோட ஒரு கலர்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஓகே, அந்த இடையில இந்த விஷயத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு சீமான் அவர்களும் காரணமாக இருந்தாருன்னு சொன்னீங்களே. சீமான் அவர்களும் ஏன் காரணமா இருந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த அவரே சொல்றாரு, இந்த கேஸை விரைஞ்சு முடிச்சு விடணும் தான் நான் இந்த குவாஷ்கே போனேன்னு சொல்றாருல்ல. அதை தான் நான் காரணம் அப்படி சொல்ல வந்தேன். இது 14 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு கேஸ் தானே. ஓகே, அவங்களும் இவரும் சொல்றாரு, ஒரு டைம் எலெக்ஷன் வரும்போது விஜயலட்சுமி ஒரு வீடியோ போடுவாங்க, அதோட அவங்க காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நான் சீமான் அவர்கள் காரணம் அப்படின்ற இந்த கான்டெக்ட்ல ஸ்ட்ராங்கா சொன்னேன் அப்படின்னா, திரும்ப இங்க போய் கோர்ட் அப்ரோச் பண்ணதே அவர் தானே. அவரும் அதானே சொல்றாரு, இது ரொம்ப தலைவலியா இருக்குங்க, 14 வருஷமா போயிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிச்சு விட்டுலாம் தான் நான் கோர்ட் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, இது ட்ரையல்ல போயிட்டு ட்ரையல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த போகும்போது கண்டிப்பா இவருக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இல்லை கிடைக்காதான்னு கேட்டா அது ஃபேக்டர்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ணும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு விஷயம் நான் இங்க சொல்றேன், இப்போ விஜய் சித்ரா கேஸ்ல நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, நம்ம பெருசா நம்ம யோசிச்சோம் என்ன மாதிரி ஜட்மெண்ட் வரும், அவங்க அப்பா அப்பீல் பண்ணுறாங்க, அவங்க அப்பா இப்போ மன உளைச்சல்ல இறந்துட்டாரு எல்லாமே. என்னன்னா இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு தான் வந்துச்சு. இவர் நிரபராதின்னு நாங்கள் வரல, இவர் அக்யூஸ்டு நாங்கள் வரல, விச் மீன்ஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, அந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் போயிருக்கு இந்த இடத்துல. ஓகே, இதே வந்து நிறைய கேசஸ் வந்து இங்கே நமக்கு டெத் பெனால்ட்டி வர்றது விஷயம் வந்து எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான். ஸோ கோர்ட்டில் வந்து அவங்கலாம் கிடையாது, யார் தவறு செய்தாலும் தவறு தான். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன எவிடன்சஸ் இருக்குன்றது தான் விஷயம். அதை தாண்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா நமக்கு ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கே இவங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காங்க, அங்கே ஒரு விஷயம் அது. அதை தாண்டி அவங்க ட்ரையலில் இதெல்லாம் அவங்க பண்ணலாம், இவ்வளோ அட்வான்டேஜஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. இதையும் தாண்டி ப்ரூவ் பண்ணப்பட்டால் அப்படின்னா
நம்ம பனிஷ்மெண்ட்ஸும் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நமக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்று 2011 போட்ட கேஸை 2012 அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பட் அந்த வித்ட்ரா சம்மன் வந்து வித்ட்ரா லெட்டர் நோட்டீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேரலன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்கே 2023 திரும்பவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி ஒரு லாங் கேப் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதை ஏற்குமா? சரி, லாங் கேப் அதுக்கப்புறம் தாண்டி நமக்கு இந்த எஃப்ஐஆர் நம்ம 2011 போட்ட ஒரு ஏன்னா விஷயம். ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஆமா. நமக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் அபியூஸ் நடக்குது, அந்த நேரத்துக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்க மாட்டோம். பட் நமக்கு ஒரு 10-11 இயர்ஸ் கழிச்சு அது டிஸ்டர்ப் ஆகுது, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா. சரி, இங்க இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவங்க 23 கொடுத்திருந்தா மேபி அது நிறைய கொஸ்டினபிள் ஃபேக்டர் அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே. ரிவெஞ்ச்காக பண்றாங்களா என்ன ஏதுன்றது. எஸ், நீங்க கேட்ட மாதிரி இட்ஸ் ட்ரூ. ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். பின்னாடி போய் இல்லங்க அப்ப வந்து என்னால அது முடியல இது முடியலன்றது மேபி ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம். ஓகே, அது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம லாஜிக்கா பேசினா ஒரு வருஷம் போனாலே ஸ்டேஷன்ல கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா. என் கோர்ட்லயும் நாளைக்கு அந்த கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளவு வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. அங்க ஒரு பாயிண்ட் இல்லங்க நான் இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் உங்ககிட்ட இருந்தா கோர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அதுக்கும் நமக்கு வழிகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நானும் படி ஏறி இறங்குறேங்க காவல்துறை படியில, பட் ஆனா எதுவுமே எனக்கு வந்து அங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. பட் பீப்புளுக்கு அங்கேயும் நான் சொல்ல ஒரு அவேர்னஸ் கிடையாது. அந்த மாதிரி காவல்துறை ஒரு வேலை உங்க கம்ப்ளைண்ட்ஸ் அந்த இடத்துல எடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமா ஹையர் அஃபிஷியல்ஸை போய் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா அங்கே இன்ஸ்பெக்டர் உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னா அடுத்து உயர் அதிகாரி யாரு? இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியா சிட்டிஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் இந்த ஃப்ளோல வரும். நமக்கு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி. ஓகே, நீங்க அடுத்தது அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. இல்லையா ஃபைனலா நீங்க ஹெட்டுக்கே போயிடணும், எஸ்பி கமிஷனர் ஆஃபீஸே போயிடணும். அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட். லோக்கல் ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர் இருக்கு, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர். ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் என்ன ஆகும்னா அவங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணி அதை வந்து நம்ம கரண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரண்ட் பேப்பரின் மீது அவங்க இம்மீடியட்டா ஒரு 15 days டைம்குள்ள அவங்க வந்து விசாரிச்சு ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே. ஓகே, இதுக்கப்புறமும் வேலை செய்யலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ப நீங்க கோர்ட்டை நாடலாம். ஓகே, இன்னொரு விஷயமும் நீங்க பண்ணலாம். இல்லைங்க எனக்கு எதுவுமே இது பண்ணல அப்படின்னா நீங்க அனுப்பிச்ச கம்ப்ளைண்ட்டை அப்படியே 2 போட்டு எல்லாருக்கும் சிசி போட்டு நீங்க காப்பி 2 போட்டு எல்லாருக்குமே நீங்க அனுப்பி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பணும் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, RPAD நம்ம சொல்லுவோம். அனுப்பி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் இதில் பண்ணியிருக்கீங்கன்றதை வச்சு நீங்கள் தாராளமாக கோர்ட்டை அணுகலாம்ல. டைரக்ஷன் பெட்டிஷன் ஒன்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டையோ இல்லை ஹைகோர்ட்டையோ அணுகலாம்ல. இவ்வளோ விஷயங்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ எவிடன்ஸ் என்கிட்ட இருந்தும் காவல்துறை என்னுடைய புகாரை ஏற்க மறுக்கிறது. ஒன்று, அதுக்கும் டைரக்ஷன் போடலாம். ரெண்டாவது, காவல்துறை கிட்ட நான் புகார் கொடுத்துட்டேன் பட் அதன் பெயரில் இவ்வளோ எவிடன்சஸ் கொடுத்தும் எஃப்ஐஆர் போடல, அதுக்கும் நீங்கள் கோர்ட்டை அணுகலாம். எஃப்ஐஆர் போட்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுங்க, அதுக்கும் நீங்கள் கோர்ட்டை அணுகலாம். இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க 11 ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே அதனால தான் கிரிமினல் இன்டிமிடேஷன் ஒரு செக்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணதா சொல்லப்படுது. ஓகே, தட் இஸ் த்ரெட்டனிங். த்ரெட்டன் பண்ணி அவங்கள வச்சிருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்டின் பேஸ்ல தான் இதுவும் இருக்கு. அதனால அவங்க அவ்வளோ வருடங்களா வராமல் திரும்ப 2023 அவங்க வந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் விஷயம். பட் ஆனால் எடுத்த உடனே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கடத்திட்டு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இங்கே அக்செப்டபிளான ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஓகே, அது வந்து என்ன எவிடன்சஸ் என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை கீப் ஆன் வந்து நீங்க தவறு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க மேல தவறு எல்லாம் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அவங்க இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதே தான் அவங்க ப்ராக்டிக்கலாகவும் இந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்கே அதான் நமக்கு ஆஸ்பர் இதுவே நமக்கு இங்கே இருக்கு இல்லையா விஷயம் லாவே. ஒருத்தவங்க என்னதான் கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணியிருந்தாலும் இங்கே போய் லெட்டர் சேரலன்னு சொல்லப்படுது. ஒரு வேளை லெட்டர் போய் சேர்ந்துருந்து அவங்க விட்ரா பண்ணியிருந்தாலும் இல்லைங்க இது கிரேவ் அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ அதனால போலீஸ் தாமாக முன் வந்து இதை விசாரிக்கலாம்ன்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபேக்டரும் இதில் இன்க்ளூடடாக தான் இருக்கு. சீமான் அவர்கள் மேலே முதல்ல 2011-12 அந்த பீரியடில் எஃப்ஐஆர் போடும்போது ஐபிசி செக்ஷன் கீழே 5 வழக்குகளின் கீழே அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எல்லாமே பிஎன்எஸ்க்கு மாறும்போது ஒருவேளை கன்விக்ட் ஆகுறாரு அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னொன்று, இப்போ உங்களுக்கு இது என்ன பீரியடில் நடந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, அப்படி இருக்கும்போது ஐபிசி தான் அதில் ப்ரிவைல் ஆகும், பிஎன்எஸ் ப்ரிவைல் ஆகும். பிஎன்எஸ் இப்போ ஒரு எந்த ஒரு ஆக்டுமே புதுசாக வருது அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் தான். எந்த டேட்ல அது வந்து வருதோ அப்ளிகபிள் ஆகுதோ அந்த டேட்ல இருந்து அப்புறம் நடக்கிற குற்றங்கள் எல்லாமே பிஎன்எஸ் படி தான் வரும். ஓகே, எஃப்ஐஆர் எதுல போடுறாங்களோ அதுல தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ நீங்க மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்ல 12, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு 1ஆம் தேதி ஒரு ஆக்ட் நமக்கு வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 11:59.59 நடந்தாலும் அது பழைய ஆக்ட் தான், அதுக்கப்புறம் தான் புது ஆக்ட். ஸோ என்ன ஆக்ட்ல என்ன செக்ஷன் போட்டிருக்காங்களோ அதற்கு கீழே தான் அது ப்ரிவைல் ஆக்கப்படும் அந்த இடத்துல. ஏன்னா நடந்த விஷயம் அப்போ தான், டைம் ஆஃப் பீரியடு, எஸ்ஓசி, சீன் ஆஃப் கிரைம், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாமே அப்போ இருந்த ஆக்ட் படி தானே. ஸோ அதுதான் ஆகும். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் எஃபெக்ட் என்ன ஆகுதோ அதுல இருந்து தான் அந்த ஆக்ட் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.